Hello everyone, I'm Naveen. Welcome to Navachi. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரெட்ரோ இந்த படத்தோட வந்து ரீசனா தான் வந்து ஆடியோ லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு சேர்ந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச் அப்போ வந்துட்டு 3 பாட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு 3 சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் வந்துட்டு கண்ணாடி பூவே, செகண்ட் வந்துட்டு கனிமா, இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒன்னு சொல்லிட்டு 3 சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. அது கூட சேர்ந்து வந்துட்டு இப்போ ஃபுல் ஆல்பமே ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 பாட்டோட. ஸோ டோட்டல் 6 ட்ராக்ஸ் இருக்கு. ஸோ அந்த 6 ட்ராக்ஸ்ல ஒன் ஆஃப் த ட்ராக்ஸ் தான் வந்துட்டு லவ் டிக்டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அது ஆடியோ சாங் தான் இருக்கு. அதான் நம்ம கேட்க போற வீடியோல. ஸோ லவ் டிக்டாக்ஸ், ஸோ டிடாக்ஸ். ஏன் இந்த பாட்டை மட்டும் நான் ரியாக்ட் பண்ண போறேன்னா, ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க கவனிச்சுப்பீங்க. சனா வந்துட்டு ஒரு என்ன சர்ப்ரைஸ் ஒரு பிரேக் பண்ணிருப்பாரு. இந்த பாடலை வந்துட்டு நம்ம சூர்யா சார் தான் வந்துட்டு பாடியிருக்காரு அப்படின்னு நேரம் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட போவாரு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டு சூர்யா சார் கிட்ட போவாரு. சூர்யா சார் வந்துட்டு இந்த மன்னிப்பு கேட்கலாமெல்லாம் அப்படி பண்ணுவாரு. அது வந்துட்டு ஃபன்னா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ இந்த பாடலை வந்து ஒன்று ஃபுல்லாக கேட்கல. ஜஸ்ட் அந்த ஒரு பிட்டு மட்டும் அங்கே போட்டிருப்பாங்க ஆடியோ லான்ச்ல. எப்படி இருக்கு சார், நல்லா இருக்கு உங்களுக்கு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோஸ்ட்டு. ஸோ பார்ப்போம் எப்படி பாடியிருக்காரு. அவருக்கு வாய்ஸ் நல்லா இருந்துச்சு கேட்குறப்போ அப்போ ஆடியோ லான்ச்ல. ஸோ ஃபுல் சாங் இப்போ பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ கேட்டுருவோம். ஸோ லெட்ஸ் லிசன். கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. லவ் டிடாக்ஸ். புனியா சொல்லுவோம். அருண்ராஜ் காமராஜ் லிரிக்ஸ். ஒரு பூமி பந்தாய் சுற்றி வந்தாரா, கண்ணா பின்ன காதலிக்கும் ஆசையெல்லாம் மிச்சம் இன்றி நீடும் இந்த நேரம் எல்லாம். அடமெல்லாம் மெல்ல தீரும் இந்த ஓசையெல்லாம். உன்னோடுதான் உன்னோடும் தான். லவ் வேணா white portion. பக்கம் நிற்க அந்த பூரம் மச்சம் தருமா தாயக்கமா, கொம்புத்தேரின் சாரலுக்கு தள்ளி போகும் தூரம் வேண்டுமா, நீ பக்கம் பாவா தீராது போதமே போயது வேகவே, மந்திர தாகம் மேலாடை தேடும் தேகம் நீராட காணல் நீரும் போராடி பாரு மேலும் மேலும் மேலும். அணைச்சிட அணைச்சிட வரவா, பறிச்சிட பூக்கிற பூவிது பறிச்சிட வரவா, படிச்சிட புரியற படிப்புது படிச்சிட வரவா, முடிச்சிட ஆரம்பிக்குது இன்னும். சூப்பர். இது டான்ஸ் போர்ஷன்ங்க, சூப்பரா இருக்கு. ஏய் அவ்வளவுதான் பாட்டா? ஒரு லைன் கூட இல்லடா சூர்யா சார் பாட்டு. அரை லைன் பேஜ் தான் கொடுத்துருக்கீங்க. பேஜ் கூட இல்ல, அரை லைன் தான் கொடுத்துருக்கீங்க. அட பாவீங்களா, இவ்வளவு பெரிய ஸ்கேம் தெரியுமா?
ஆடியோ லான்ச்ல அப்படி இப்படின்னு சொன்னாங்க, சூர்யா சார் பாடி இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா நானும் நினைச்சேன் மனசை எதுவுமே பாட்டு எதுவுமே ப்ராப்பரா எதுவுமே பாடலையே, ஓகே இந்த பாட்டாச்சும் நல்லா பாடியிருப்பாரு போல, ஃபுல் சாங் பாடியிருப்பாருன்னு நினைச்சேன். உண்மையிலே எனக்கு வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் தான், லிட்டரலி நிஜமா. சாங் நல்லா இருக்கு, லிரிக்ஸ் நல்லா இருக்கு, தம்ப்நெயில் நல்லா இருக்கு. தம்ப்நெயில்ல வந்துட்டு ஆக்சுவலி இந்த பாடு வந்துட்டு இந்த பாடல் காட்சியில வந்துட்டு நம்ம ஸ்ரீயா மேம் வந்துட்டு லைக் வந்து ஒரு சின்ன ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி வர போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆஸ் யூசுவல் இந்த பார்ட்டி சாங்ஸ், பார் சாங்ஸ், பப் சாங்ஸ் மாதிரி இந்த ஐட்டம் சாங்ஸ் இருக்கும்ல அந்த ஜோன்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. சாங் வந்துட்டு ரெட்ரோன்னு சொல்லிட்டு சாங் ஒன்னும் யூத்தா இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் ஃபிளேவரு சனா வேற லெவல்ல பண்றாரு. ஆனா சூர்யா சார் பாடகர்னு சொல்லிட்டு அந்த ஒரு நைட் ஒரு பிட்டு சூப்பரா இருந்துச்சு. அவரோட அதை இப்படி சொல்லிடுது, இப்படி அந்த அந்த வாய்ஸ்ல மாடுலேஷன்லயே ஒரு மாதிரி அந்த ஆட்டிடியூட் கொண்டு வரல, அது ஆசம் செம்மையா இருந்துச்சு. பட் எனக்கு நிஜமா டிசப்பாயின்மெண்ட் தான். அரை பேச்சு தான்டா, அரை லைன் தான்டா, நாடா அப்படி இதெல்லாம் நியாயமாடா. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா விட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஹோப்ஃபுல்லி தியேட்டர்ல செம்மையா தெரிவிக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிட்டு. சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு செம்ம ஒரு ட்ரீட்டா இருக்கும், அவங்களுக்கு கடுப்பா இருப்பாங்க. யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? லிட்டரலி இப்போ வந்துட்டு நான் டிசப்பாயின்மெண்ட் ஆகணும்ல. சூர்யா சொன்னா அரை லைன் தான் வந்துட்டு பாடியிருக்காரு. உண்மையிலே நான் இதை வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை, நினைச்சேன் ஒரு ஃபுல் சாங்ஸ் வந்துட்டு பாடியிருப்பாரு அப்படின்னு. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அவர் குரல்ல கொஞ்சம் ஒரு பிட்டா தான் கொடுத்தாங்களே, நல்லா இருந்துச்சு. ஸோ திருப்பி என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க, இல்லாட்டி இந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்க தாட்ஸ் கீழே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யார் ஒன்றும் அந்த சாங் கேட்கல, ஆல்பமே வந்துட்டு கீழே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், நீங்க தட்டி கேளுங்க, டைம் இருக்கிறப்போ சரிங்களா. ஸோ ட்ரெய்லர் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன், அதுவும் வந்துட்டு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், டைமுக்கு செக் பண்ணி பாருங்க. May 1 the 1. ஓகே, ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you next video. Signing off. Take care. Bye.